ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழயன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் நம்மளோட பட்டா காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எஃப்எம்பி நில வரைபடம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் இல்லைன்னா பிசியில் க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் தர லிங்க் அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லணும் பாருங்கள். பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, இதில் போய்ட்டு நம்ம ஆன்லைனில் பட்டா வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட, இதில் போய்ட்டு நம்ம பட்டா சிட்டா புலப்படங்களை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பதிவேடு விவரங்களை வந்து இந்த ஆப்ஷனில் போய் நம்ம பார்த்துக்கலாம். பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்ப்பதற்கு இதில் போய்ட்டு சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நில விவரங்களை வந்து பார்க்கணுன்னா இதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஃப்எம்பி மட்டும் வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் பட்டா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம், அதாவது பட்டா ஒன்று சப்மிட் ஆகி நமக்கு பட்டா காப்பி வந்துடும். அதோட நகல் வந்து இதில் போய்ட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசன்னால ரிஜெக்ட் ஆகிடும். ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் என்னன்ட்டு இதில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ண அந்த ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நம்ம பார்த்தோன்னா எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்குன்ற ரீசன் வந்து நம்ம இதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகர நில அளவை பதிவேடு. அதாவது சிட்டியில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து நகர நில அளவை வரைபடம், இதுவும் பார்த்துக்கலாம். விண்ணப்ப நிலை நம்ம ஆன்லைனில் பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு இதில் அந்த விண்ணப்ப நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வாங்க நம்ம எப்படி பட்டா டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வட்டம், எந்த வட்டமோ அந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கிராமம், எந்த ஊரில் பார்க்க போகிறீங்களோ அந்த ஊர் கிராமத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பட்டாயன் புலையன் பேர்வாரி என தேடல் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சதுன்னா பட்டா நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து புலையனை வச்சு சர்ச் பண்ண போகிறேன். புலையனை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஊரகமா நத்தமா, ரூரல் ஆர் நத்தம், அதை செலக்ட் பண்ணணும். ஊரகம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்னோட புல எண்ணை என்ட்ரு பண்ணுறேன். புல எண்ணை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்பிரிவு எண்ணை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஓடிபி சப்மிட் கொடுத்தோடனே சரிபார்க்கப்பட்டதுன்னு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண உடனே நம்மளோட பட்டா காப்பி வந்து ஷோ ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டா காப்பி மாவட்டம் விருதுநகர், வருவாய் கிராமம், எந்த கிராமம், அந்த கிராமம் பேர், ஊர் பேர், பட்டா உரிமையாளர்கள் பேர், பட்டா நம்பர் இங்கே வந்திருக்கும், யார் பேரில் இருக்குது, இந்துக்கள் ட்ரஸ்ட்டுகள்ன்ட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட புல எண் இதில் ஷோ ஆகும், உட்பிரிவு எண் இதில் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்றது ஹெக்டேர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இதெல்லாம் வச்சு பார்த்துக்கலாம். இது நமக்கு தேவை அப்படின்னா இதில் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எஃப்எம்பி ஸ்கெட்சும் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துடுது. இதுவும் உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட்டை கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.